ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க நல்ல ஐடி ப்ரொஃபஷன், அவங்க ரொம்ப நல்லா படித்தவங்க, ரொம்ப விவரமாக இருந்தாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களோட ஜாதக சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதையும் கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அதாவது திரு ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸ் சேனல் இருக்குது, யூடியூப் சேனலு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மிஸ்டர் ஜிகேன்னு சொல்லி. அந்த ஜிகே அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் வந்து அவரோட இதுபடி, சயின்ஸ் படி ஜோதிடம் வந்து சரி தப்பு, ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அவரோட கூற்று. அது நான் எந்த தப்புன்னு சொல்லலை, அவர் சயின்ஸ் படி சொல்லிகிட்ருக்காரு. அதனால் ஜோதிடம் உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் வீடியோஸ் போடுவார். அப்படி போட்ட ஒரு வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜோதிடமே தவறுங்க, 12 ராசி தான் இருக்குதுன்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, ஆனால் 13 ராசி இருக்குது. அப்போ அந்த 13வது ராசி பற்றி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னா ஜோதிடம் எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். ஓகேங்களா? அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த பொண்ணு வந்து இதை தான் என்கிட்ட கேட்டாங்க. மேடம், 13 ராசி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் இந்த ராசி தானே எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு வேளை அந்த ராசியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கும் நான் பதில் சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் திரு ஜிகே அவர்களுக்கும் ஒரு பதில் சொல்லணும் இந்த விஷயமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஜிகே அவர்களுக்கு வந்து ஜோதிடம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஜோதிடம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இப்படி ஒரு ராசி இருக்குது, அதனால் இது வரைக்கும் ஜோதிடர்கள் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் தப்பு அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஜோதிடம் தெரியாததுனால தான் அவர் இந்த விஷயத்த சொன்னார். அவர் சயின்ஸை பற்றி நிறையா விஷயங்கள் படிச்சிருக்காரு, ஆனால் ஜோதிட விஷயங்களை அவர் கொஞ்சம் அவருக்கு தெரியாது இல்லையா, படிக்காமல் விட்டுருப்பார். சயின்ஸ் தானே கரெக்டு அப்படின்னு நினச்சி அவர் அதை பேசினார். ஓகே, அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது 360 டிகிரிகள் கொண்டது தான் நம்மளுடைய உலகம். அந்த 360 டிகிரிகளை 30 டிகிரிகளாக பிரித்து 12 டிகிரிகள் வரும் இல்லைங்களா? 360 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா 30ன்னு வரும் ஆன்சர். அப்படி 30 டிகிரிகளாக பிரித்து 12 கட்டங்களை இப்போ நம்ம வச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு மேலே ஒரு டிகிரி கூட கிடையாது. அதே போல் தான் இந்த மாதங்களும், அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் 30 நாட்கள் கொண்ட அந்த மாதங்களும் அதே மாதிரி தான். அந்த 30 டிகிரிகளுக்கும் இந்த மாதங்களும் சரியாக இருக்கும். அதே மாதிரி சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் இருக்கிற இந்த நாட்களும் அந்த 360 டிகிரியை கால்குலேட் பண்ணி தான் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், சூரியன் சித்திரைக்குள்ளே வரப்போ அது சித்திரை மாதம், சூரியன் ரிஷபத்துக்குள்ளே போகிறப்போ அது வைகாசி மாதம். ஓகேங்களா? சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் போகிறப்போ அந்தந்த மாதங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் அந்த 360 டிகிரிகளும் இருக்குது. நமக்கும் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் மாதங்களும் இருக்குது. இது எல்லாம் வந்து இனி மாற்றவே முடியாது. இனி வந்து ஒரு 13வது ராசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்தாவது ஒரு 30 டிகிரியை கொண்டு வந்து நம்ம உலகத்துக்குள்ளே வச்சு உலகத்தில் 13 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் இன்னொரு மாதத்தையும் எங்கிருந்தும் பிடிச்சி கொண்டு வந்து வச்சு பங்குனிக்கு அப்புறம் இன்னொரு மாதம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா, ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நட்சத்திர கூட்டம் இருக்குது அப்படின்னா இந்த 360 டிகிரியிலிருந்தே கொஞ்சம் டிகிரிகள் அதுக்கு போகும். அதுதான் இந்த இடத்துல டேட்டா இவர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து இது தெரியல, நான் வேணா இதை முழுசாக போடுறேன். இதுக்கு கீழே வந்து நாட்கள் இருக்கும். இங்கேருந்து கொஞ்ச நாள், இங்கேருந்து கொஞ்ச நாள், இங்கேருந்து கொஞ்ச நாளெல்லாம் எடுத்து போட்டு இங்கே இன்னொரு ராசி வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்களோ தவிர அங்கே வந்து வேறு எங்கே இருந்தாவதெல்லாம் கொண்டு வந்து பண்ணல. ஸோ இந்த 360 டிகிரிகள் தான் இருக்குது. அந்த 360 நீங்கள் எவ்வளோ ராசிகளாக வேணாலும் பிரிச்சுக்கலாம், அது பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் மொத்தம் இருக்கிற டிகிரிகள் 360 தான். அந்த மாதங்களும் அப்படி தான், 12 மாதங்கள் தான். இங்கிலீஷ்லேயே ஆனாலும் சரி, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான். தமிழ்லேயே ஆனாலும் சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் தான். இதில் வந்து மாற்றம் இல்லை. நீங்கள் இந்த மாதங்களை வேணால் இன்னும் 15 நாளைக்கு ஒரு மாதம்னும் 15 டிகிரிக்கு ஒரு ராசினும் வேணாலும் நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். ஆனால் வேறு எங்கேருந்தும் எதுவும் வராது. அதே 360 டிகிரிஸில் தான் நீங்கள் இதை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது திரு ஜிகே அவர்களுக்கும் சொல்கிறேன்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் ஜோதிடத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களையெல்லாம் மிக சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தை படிங்க. அதுலேயும் கேபி முறை படிங்க. அது மிக துல்லியமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு இருக்க அறிவுக்கு, ஜிகே அவர்களுக்கு இருக்கிற அறிவுக்கு அவர் மட்டும் அதை படித்தார் அப்படின்னா இன்னும் நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் போது ஜோதிடம் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த இதுவும் இல்லை. நீங்களும் அப்படி தான் ஜோதிடத்தை நீங்களே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய விஷயங்கள், ஜோதிட ஆர்வலர்கள் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதே போல் இந்த ராசி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எத்தனை ராசி இருந்தாலும் ராசின்றது எந்த பிரயோஜனமுமே ஜாதகர்களுக்கு செய்யறதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அது பாடத்திட்டம். இதை நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன். ராசி கட்டம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு பாடத்திட்டம். காலபுருஷனுடைய ராசி கட்டம் அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுடைய ஜாதகம் அது உங்கள் ஜாதகம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பிறந்த அந்த டிகிரியிலிருந்து தொடங்கிறது தான் உங்களுடைய ஜாதகம். காலபுருஷனுடைய ஜாதகத்தை ராசி கட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அதனால் ராசி கட்டம் நமக்கு எந்த விதத்துலையும் நம்ம ஜாதகம் பார்க்கறதுல ஒர்க் அவுட்டே ஆகாது. இதை நான் பல வீடியோக்களில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கீழே நான் அந்த லிங்க்ஸும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ராசி கட்டம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்கள் லக்னம் முக்கியம். அந்த லக்னத்தில் விழுந்த உங்களுடைய லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் ஒரு தடவை பார்த்துக்கங்க. அதனால் ராசி அப்படிங்கிற விஷயமே முக்கியம் இல்லாத போது அது எத்தனை ராசி இருந்தால் என்ன, 13 என்ன 23 கூட இருக்கட்டும், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ராசி அப்படிங்கிறதே நமக்கு ஜாதகர்களுக்கு தேவையே இல்லாத விஷயம். ஜாதகம் படிக்கிறவங்களுக்கு தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருக்கிற காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராசி தேவைப்படுமோ தவிர ஜாதகர்களுக்கு ராசி அப்படிங்கிற விஷயம் தேவையே இல்லை. அப்புறம் ஏன் மேடம் ராசி பலனெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அதை அவங்க கிட்ட கேட்கணும். இப்படி ராசியே தேவையே இல்லையே, எதுக்கு வெட்டியாக ராசி பலன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், துலாம் ராசிக்காரர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸை ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான கேள்விகள் வரும், அதுக்கு இப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் போடுறதே. அதில் என்ன மெசேஜில் என்ன வந்திருந்துச்சுன்னா, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை துலாம் ராசிக்காரர்கள் சுயநலவாதிகள் இல்லை, அவங்க ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் ஹெல்ப்பிங் மைண்டோடு இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லி. அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ராசியில் இருக்கிற எல்லாரும் சுயநலவாதிகள். ஒரு ராசியில் 50 லட்சம் பேராவது இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகையை கணக்கு வச்சு ஒன்று சொன்னால் ஒரு 50 லட்சம் பேர் ஒரே ராசியில் தான் இருப்பாங்க. அப்போ 50 லட்சம் பேரும் சுயநலவாதிகளா? நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் என்ன சொன்னது கரெக்டு தான். நான் பொய் சொல்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். ஏன் பொய் சொல்கிறேன்னு சொன்னார்னா, அவருக்கு சுயநலவாதிகளாக இல்லையே, இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பொய் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா 2 வெவ்வேறு கருத்துக்கள், நானும் சேர்ந்து 3 வெவ்வேறு கருத்துக்கள் ஒரு ராசியை பற்றி வருது இல்லைங்களா? அப்போது அந்த ராசியில் இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ எப்படி அவங்களுக்கு ராசி பலன் சொல்லி ஒரே பலனை சொல்கிறாங்க? அது நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதே போல் அந்த ராசி பலன் சொல்கிறத நல்லா கவனித்து கூர்ந்து பாருங்கள். 2 விஷயங்களையும் சொல்லுவாங்க. முதல்ல நல்லா இருக்கும், இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இருக்குது, எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் வண்டி வாகனமெல்லாம் ஓட்டுறப்போ பத்திரமா போங்க, உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மாதிரி சில கிரகங்கள் இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ 2 விஷயத்தை சொல்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சில கிரகங்கள் சிரமத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு நெகட்டிவும் ஒன்று சொல்லிடுவாங்க. அப்போது
பாசிட்டிவாக போன இடத்துலலாம் சக்ஸஸ் ஆனவங்க இன்றைக்கி கரெக்டாக சொன்னாங்க எனக்கு ராசியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையானவங்க ஆமாம்மா காலையிலேயே சொன்னாங்க உங்களுக்கு சில கிரகங்கள் மோசமாக இருக்குது, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க, சரியாக இருக்குது அப்படின்னு ரெண்டையுமே எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டையுமே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூர்ந்து இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ராசி பலன் பார்க்கும்போது கவனித்து பாருங்கள். ரெண்டுமே சொல்லுவாங்க. என்ன பாசிட்டிவாகவும் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அந்த ரெண்டையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னா ராசி சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. பரவாயில்ல, டெய்லி விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக ராசி பலன் பார்த்துக்கோங்க, யார் சொல்கிறது வேணாலும் கேளுங்க. ஆனால் பெரிய விஷயங்கள் செய்கிறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு திருமணம் பண்ணுறீங்க, ஒரு குழந்தைய கொண்டு போய் காலேஜில் சேர்த்த போகிறீங்க, அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் செய்யும்போது தயவு செஞ்சு இந்த ராசி பலன் சொல்கிறவங்களோடதையோ இந்த பயிற்சி பலன்கள் சொல்கிறவங்கள பற்றியோ கேட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு போயிடும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகங்களை பார்த்துட்டு பெரிய விஷயங்களை முடிவு பண்ணுங்கள். இந்த ராசி பலன் பார்க்குறவங்களும் இந்த பயிற்சிக்கு பலன் சொல்கிறவங்களையும் நம்புனீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கை தான் கெடும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.